நம்ம மாக்கி என்ன பண்ணுவா, அங்க ஜெனி கிளான் இருக்க இடத்துக்கு போய் அங்க ஒரு கர்ஸ்ட் டெக்னிக் இருக்கிற பவர் இருக்கிற ஒரு வெப்பன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிருப்பா. அங்க பார்த்தா நவயா ஜெனி நிற்பான். இங்க மாக்கியை பார்த்துட்டு, மாக்கி முன்னாடியே உன் மூஞ்சி பார்க்க சகிக்காது, இப்போ கன்றாவியா இருக்கே அப்படி சொல்லிட்டு ஓவரா கிண்டல் பண்ண. அதை கேட்டு மாக்கி, இன்னும் நீ பொண்ணுங்கிட்ட எப்படி மரியாதை பேசணும்னு கத்துக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு கர்ஸ்ட் பவர் இருக்கிற வெப்பன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு சாவி எடுத்துட்டு உள்ள போனா. அங்க மாக்கியோட அம்மா நின்றுட்டு, வேண்டாம் நீ போகாத, ஒரு தடவையாச்சும் என் பேச்சை கேளு, ஒரு நல்ல மகளா நடந்துக்கோ அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் கேட்காம நம்ம மாக்கி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்ஸ்ட் பவர் இருக்கிற வெப்பன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள பூட்டை திறந்துட்டு போனா. அங்கே உட்காந்துட்டு இருப்பாரு பாருங்க ஓஜி சனின்னு, அதாவது மாக்கியோட அப்பா. அங்கே உட்காந்துட்டு இருந்தவர் டக்குன்னு எந்திச்சு நின்னா அங்கே கீழே யாரோ அடிபட்டு விழுந்து கிடக்குறாங்க. யாருன்னு பார்த்தா மாயி. அதை பார்த்துட்டு மாக்கிக்கு, மாய் நீ உயிரோடையா இருக்க அப்படின்னு சொல்லி வாயை பழந்து பார்த்துட்டு இருக்க. கட் பண்ணா ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக், அதில் நவோயா ஜெனினும் ஜின்சி ஜெனின்னு பேசிட்டு இருப்பானுங்க. அங்கே அந்த நவோயா ஜெனின்னு சொல்லுவான், இந்த மெகுமியை விட்டு வைக்கவே கூடாது, அவன் ரொம்ப டேஞ்சரான ஆள், அது மட்டும் இல்லாமல் அவன் கோஜோவுக்கு சப்போர்ட் பண்ணுவான். இப்போ ஒரு கிடச்சிருச்சு ஒரு ஐடியா, கோஜோவை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சா அவங்கள தண்டிக்கணும்னு ஜுஜுட்சு கை ரூல்ஸ் போட்டிருக்குல்ல, அதை வச்சு அந்த மெகுமியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டுடலாம். ஆனால் அதில் மாக்கி இருப்பாளே அப்படி சொல்லிட்டு அந்த ஜென்சி ஜென்னி சொல்ல. அதை கேட்டு அந்த நவயா ஜெனின்னு, மாக்கி இருந்தா என்ன காக்கி இருந்தா என்ன, ஓஜிக்கிட்ட சொன்னால் அவன் ரூல்ஸை தான் மதிப்பான், ஏன்னா அவனுக்கு கிளான் தான் முக்கியம், அவனுக்கு அவனோட பொண்ணுங்களாம் முக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லுவான். பார்த்தா அதே மாதிரி அந்த ஓஜி ஜெனினுக்கு அவனோட பொண்ணுங்க முக்கியமே இல்லைங்க, பொண்ணை கொள்றதுக்கே தயாராகிட்டான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகாம பாருங்க. நான் இந்த கிளானுக்கு லீடர் ஆக முடியல, அதுக்கு காரணம் உங்களை மாதிரியான சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்ணாத ஒன்றுத்துக்கும் உதவாக்கிற மகள்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ணுறதுக்காக ஸ்வாடை எடுப்பான் பாருங்க. இந்த பக்கம் நம்ம மாக்கியும் காஸ்ட் பவர் இருக்கிற ஒரு வெப்பன் எடுப்பாங்க. இதை நம்ம தெங்கட்டிருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க நம்ம மாக்கி. அந்த வெப்பனோட பவர் என்னன்னா மற்றவங்களோட காஸ்ட் பவரை அப்படியே அப்சர்வ் பண்ணி திருப்பி அதை வச்சு அட்டாக் பண்ணுறது தான். இங்கே நம்ம மாக்கியும் அவங்களோட அப்பாவும் 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட சண்டை வெறித்தனமாக போயிட்டு இருக்கும். ஒரு கட்டத்தில் நம்ம மாக்கி அவங்க அப்பாவோட ஸ்வாடை சுமார் 2 உடச்சு தள்ள. அவ்வளோதான் ஓஜி ஜெனின் கதை முடிய போகுதுன்னு பார்த்தா பட்டார்னு அந்த உடஞ்ச அந்த ஸ்வாடு திரும்ப ரீஜென்ரேட் ஆகி நம்ம மாக்கியோட வயிற்றுல ஒரு கோடு போடுவார் பாருங்க, ஆழமா சரியான வெட்டு. அந்த ஓஜி ஜெனின் அவனோட ஸ்வாட்ல கர்ஸ் டெக்னிக்கை வச்சு திரும்ப அந்த ஸ்வாடை ரீஜென்ரேட் பண்ணி வெட்டியிருக்கான். சும்மா வெறித்தனமான வெட்டு. அந்த வெட்டுல சரிஞ்சு விழுந்த நம்ம மாக்கியையும் மாயையும் அப்படி தரன்னு இழுத்துட்டு போவாங்க. இந்த ஓஜி ஜெனின்னு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாதவன் அவனோட பொண்ணுங்களை எப்படி இறக்கமே இல்லாமல் வெட்டி இழுத்துட்டு போகிறான் பாருங்க. அப்படியே இழுத்துட்டு போய் அண்டர் கிரவுண்டில் அப்படி தூக்கி வீசிடுவாங்க 2 பேரும் வீசிட்டு, உங்களால் எனக்கு எந்த யூஸுமே இல்லை, உங்களால் நான் இப்படி கீழே இறங்கி போகிறேன், இப்போ உங்களோட கதை முடிய போகுது, இங்கே நிறைய கர்ஸ்ட் பவர் இருக்கிற ஸ்பிரிட்ஸ் இருக்குது, இந்த கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸ் எல்லாமே உங்களை வேட்டையாடுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு, செத்து தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓஜி ஜெனின்னு இவங்க 2 பேரும் இங்கே விட்டுட்டு போயிடுவான். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுதுங்க. அடுத்ததான் நம்ம மாக்கிக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்து உள்ள எபிசோட பார்க்கலாம். யாருக்குலாம் அடுத்த எபிசோட் வேணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல ராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் இருந்தாதான் நான் தொடர்ந்து இந்த மாங்காவை கண்டினியூவா போட முடியும்.